சூடி கொடுத்த நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 26. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச ஜன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையவனே சால பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருளேலோரெம்பாவாய் ஆலிநிலையாய் அருளேலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். சூடி கொடுத்த நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுர விளக்கம் பாசுரம் 26. மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் அப்படின்ற ஒரு பெருமை மிக்க பாசுரம். இந்த பெருமைதான் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். மால் அப்படின்றது அழகான ஒரு தமிழ் பெயர். மகாவிஷ்ணுவுக்கே உரித்தான ஒரு பெயர். காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவுக்கு மால் அப்படின்றதுக்கான பெயர் காரணம் அப்படின்றத பார்க்கலாமா? முதல்ல மால் அப்படின்னு பேரன்பு மிக்கவன். அன்பு அப்படின்றது சுயநலமே இல்லாத தன்மை, அதுவே ஒரு மேலான தன்மை. பேரன்பு அப்படின்னும் பொழுது அந்த அன்புக்கு எல்லையே இல்லாமல் போயிடுது. அதே போல திரு அப்படின்ற அந்த அடைமொழியும் சேர்ந்தா திருமால் அப்படின்ட்டு வருது. திரு அப்படின்னாவே தெய்வீகத்தன்மை கொண்ட, தெய்வீகத்தன்மை அப்படின்னு சேர்ந்தாவே கருணை உள்ளமும் அருளும் நிறைந்த பேரன்பு மிக்கவர் அப்படின்ற ஒரு உன்னதமான பொருள் கிடைக்குது. எப்பேற்பட்ட அழகான ஒரு தமிழ் பெயர் திருமால் அப்படின்றது மகாவிஷ்ணுவுக்கு. நீல நிறத்தை ஒத்த மணியை போன்று ஜொலிக்கக்கூடிய திருமேனியை கொண்டவனே கண்ணா அப்படின்னுட்டு சொன்ன ஆண்டாள் என்ன சொல்கிறா அப்படின்னு, நாங்கள்லாம் நோன்பு இருக்கோம் அப்படின்னு சொன்னோமே, இந்த நோன்புக்கு எங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு கேட்டியா கண்ணா? நீ ஒன்றுமே கேட்கலையே, பரவாயில்ல நானே என்னென்ன வேணும்னு கேட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. இந்த உலகத்தையே நடுங்க செய்யக்கூடிய அளவுக்கு சத்தம் வருமே உன்னுடைய பாஞ்சஜன்யம், அந்த சங்குக்கு ஒத்த சங்குகள் எங்களுக்கு வேண்டும். இதுக்கப்புறம் பறை அப்படின்றது மிகப்பெரிய சத்தத்தை கொடுக்கக்கூடிய இசைக்கருவி, அந்த இசைக்கருவியும் எங்களுக்கு வேண்டும். இதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்லிட்டு உனக்காக மங்களாசாசனம் பாடிக்கிட்டே இருக்காங்க. இப்பேற்பட்ட பல்லாண்டு பாடுறவங்க எங்களுக்கு வேண்டும் அப்படின்றான். எதுக்காகவா? முதல்ல சங்கும் பறையும் இருந்தா இந்த நோன்பு நோட்கிறதுக்கு நேரம் ஆயாச்சு, எழுந்து வரணும் அப்படின்ற தன்மை அத்தனை பேருக்கும் ஒரே சமயத்தில் வந்துருமா? தனித்தனியாக போய் எழுப்பணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்காக இந்த பறையும் சங்கமும் வேண்டும் அப்படின்றா. பல்லாண்டு எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, உன்னை நினச்சி நோன்பை நாங்கள் இருக்கிறோம், இதற்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்றதுக்காக பல்லாண்டு பாடுறவங்க தனக்கு வேணும் அப்படின்றா. இதுக்கப்புறமா வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய விளக்கு வேண்டுமா? எதுக்கு அப்படின்னா, மார்கழி மாதம் அதிகாலை நேரத்தில் வெளிச்சம் அவ்வளவா இருக்காது, அதுக்காக இந்த விளக்கு வேண்டும் அப்படின்றா. கண்ணனுடைய புறப்பாடு, மகாவிஷ்ணுடைய புறப்பாடு ஆரம்பிக்குது அப்படின்னா முதல்ல கொடி போகும். கருடாழ்வார் மேலே இருக்கக்கூடிய ஒரு கொடி, அந்த கொடி வேணும் எனக்கு கண்ணா அப்படின்றா. எதுக்காக அப்படின்னா, ஒரு 100 பேர் போகிறோம் ஒரு இடத்துக்கு அப்படின்னா வேறு எங்கேயும் வழி தவிர போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கொடி பிடிச்சிக்குவாங்க முன்னாடி இருக்கிறவங்க. அந்த கொடிக்கு பின்னாடியே அத்தனை பேரும் வருவாங்க. அதுக்காக இந்த கொடி வேண்டும் கண்ணா அப்படின்னு சொல்றா. பெருமாளுடைய புறப்பாடு ஏற்படும் பொழுது நகரும் சாமியானா இருக்கும், அது அப்படியே பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்பேற்பட்ட இந்த விதானம் எனக்கு வேண்டும் அப்படின்றா. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், குளிர்காலம், நாங்கள்லாம் நோன்பு இருக்கிறோம், ஒன்றை நினச்சி எங்களால் இந்த பனியினால் எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் உனக்கு பல்லாண்டு பாட முடியல, உன்னுடைய புகழ் பாட முடியல, உன்னுடைய நோன்பு நோர்க்கு முடியல அப்படின்னு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக விதானம் வேண்டும் கண்ணா அப்படின்றா. ஆள் இலையில் அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணா, இது அத்தனையும் எனக்கு தந்து அருள் புரிவாயாக அப்படின்றா.
என்னங்க இது, ஒரு பறையும் ஒரு சங்கும் ஒரு கொடி விதானம் கேட்கவா இத்தனை பெரிய பாசுரம் அப்படின்னு பார்த்தா அதற்கு உள்ளார்ந்த ஒரு அர்த்தமும் இருக்கு. முதல்ல அர்த்தத்தை பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, இந்த பறையும் சரி சங்கமும் சரி அதனுடைய சத்தம் அப்படின்றது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். எப்போதுமே நம்முடைய பக்தி கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா எக்கச்சக்க சிந்தனைகள் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், மனசு அலைப்பாயும். இந்த மனசுடைய சத்தத்தை அடக்கணும் அப்படின்னா இதை விட பெரிய சத்தமாக கேட்கணும் வெளியில். அப்போ இந்த சங்கும் பறையும் கெட்டுச்சு அப்படின்னா நம்முடைய பஞ்ச புலன்களும் அடங்கி ஒரு இடத்துல வந்து நின்றுடும். அப்போ ஒரு நிலைப்பட்ட மனசோடு இறைவனை பிரார்த்திக்கலாம் அப்படின்ற ஒரு மேலான ஒரு தன்மை ஏற்படும். இந்த தன்மை நீடிக்கணும் அப்படின்னா உன்னால் முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அதுக்காக பல்லாண்டு பாடுபவர்கள் வேண்டும் அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்லுவா. இப்படி அஜ்ஞானம் அப்படின்றது அகன்று போயிடுச்சு, ஞானம் அப்படின்றது வரப்போகுது அப்படின்னா இருட்டு போய் ஒளி ஏற்படும். அதுக்கு தான் கோல விளக்கு. கொடியும் விதானமும் எதற்காக வேண்டும் அப்படின்னா இனிமே இப்பேற்பட்ட இந்த நிலை மேலும் 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 தொடர்ந்து மேலான ஒரு பேரின்ப நிலையை அடைய வேண்டும் அப்படின்றது தான் இதற்கு உள்ளார்ந்த அர்த்தமாக அமைகிறது. இந்த பாசுரத்துக்கான பெருமையும் பார்த்துடலாம். இன்றைக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் காலங்காத்தால் ஒரு 4 மணிக்கு ஆண்டாளுடைய புறப்பாடு தினமும் நடக்கும். தினமும் ரங்கமன்னாரை வந்து சந்திப்பா ஆண்டாள். அங்கே மாலே மணிவண்ணா அப்படின்ற இந்த பாசுரத்தை பாடுவாங்க. பாடி முடித்த உடனே ரங்கமன்னார்கிட்டேருந்து இந்த சங்கு பறை விளக்கு கொடி விதானம் இதோட பல்லாண்டு பாடுறவங்க அத்தனை பேரும் ஆண்டாளோடையே போயிடுவாங்க. அப்போது ஜீவாத்மாக்களாகிய நமக்கு அருள் தர வேண்டும் அப்படின்றதுக்காக சிவாரிசு பண்ணி தினமும் ஆண்டாள் ரெங்கமன்னார்கிட்ட கேட்டு வாங்குற அருளை நம்ம அத்தனை பேருக்காக. ஆண்டாள் திருவடிகளே சரணம், பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.